Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மூவிஸ், வெப் சீரிஸ், ட்ராமாஸ் பார்க்கறதுக்காக வந்து ZEE5 ஆப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுறோம். இந்த ZEE5 ஆப் வந்து உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது ஆப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி ஓப்பன் பண்ணுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்ற ஒரு எரர் மெசேஜ் காட்டி ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறது. இல்லாட்டி ஆப் ஓப்பன் ஆகினாலுமே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி உங்கள் மொபைலில் ZEE5 ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னா அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கிடைச்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. அதோட இத்தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருப்பீங்க. அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் ZEE5 அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணிட்டு ZEE5 ஆப்புக்கு வந்து ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆப்ஸில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப் வந்து ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகுறது, இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகுன அப்புறமா இதில் சர்ச் பாரில் நீங்கள் ZEE5 அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா ZEE5 ஆப்பில் வந்து இந்த இடத்துல ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் ZEE5 ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உங்கள் ZEE5 அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகி ZEE5 ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து உங்கள் ZEE5 ஆப்பில் உள்ள இஷ்யூஸை வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.